அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மீனராசிக்காரர்களுக்கு இந்த மே மாத ராசி பலன் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு. நினைத்த காரியமெல்லாம் நிறைவேறுமா, அதிர்ஷ்டமாக அமையுமா, தொழில் குடும்பம் ரீதியாக எப்படி அமைஞ்சிருக்கு, வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்குமா, தொடங்கும் வேலைகளில் வெற்றி கிடைக்குமா, குழந்தைகளுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியும், தொட்ட காரியங்கள்லாம் தொடங்குவதற்கு என்ன செய்யணும், எந்த தெய்வத்தை வழிபடணும், என்ன பரிகாரம் செய்யணும்னு சொல்லியும் இந்த வீடியோவில் விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீனராசிக்காரர்களுக்கு மே 2026 மாதம் கடந்த மாதத்தில் இருந்த கடுமையான உடல் மற்றும் மன அழுத்தங்களிலிருந்து பெரிய நிவாரணம் அளிக்கும் மாதமாக இந்த மே மாதம் அமைஞ்சிருக்கு. ஜென்ம ராசியில் செவ்வாய் சனி சேர்க்கை முடிவுக்கு வந்து மே 11 அன்று செவ்வாய் 2ஆம் வீட்டிற்கு பிரவேசிக்கிறது உங்களிடம் புதிய சக்தியை நிரப்பும். மே 15 அன்று சூரியன் 3ஆம் வீட்டில் அடியெடுத்து வைப்பது ஒரு அற்புதமான யோகமாக அமைஞ்சிருக்கு. இந்த சூரிய சஞ்சாரம் உங்களில் அளப்பரிய பராக்கிரமத்தை ஏற்படுத்தி பிரச்சனைகளை தைரியமாக எதிர்கொள்ள செய்யும். மே 14 அன்று சுக்கிரன் 4ஆம் வீட்டில் உங்கள் லக்னாதிபதி குருவுடன் இணைவது குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் சௌக்கியத்தையும் அதிகரிக்கும். இருந்தாலும் 7.5 சனியின் தாக்கத்தால் பணிகளில் ஒரு ஒழுக்கமும் பொறுமையும் நீங்கள் கடைபிடிக்கிறது எப்போவுமே அவசியம். மேலும் தொழில் மற்றும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் லக்னத்தில் சனி சஞ்சரிக்கிறதால அலுவலகத்தில் பணிகள் கொஞ்சம் மெதுவாக நடந்தாலும் 4ஆம் வீட்டில் கர்மாதிபதி 10ஆம் அதிபதி குரு இருப்பது உங்கள் உத்தியோகத்திற்கு பலமான பாதுகாப்பு கவசமாக அமைஞ்சிருக்கு. மே 15 முதல் சூரியன் 3ஆம் வீட்டில் உபசயஸ்தானம் பிரவேசிக்கிறதால தொழில் ரீதியாக அற்புதமான அனுகூலம் ஏற்பட போகுது. சூரியன் 6ஆம் வீட்டில், அதாவது சத்ரு சேவைஸ்தானம் அதிபதிங்கிறதால 3ஆம் வீட்டில் சூரியனின் சஞ்சாரம் உங்களிடம் போட்டித்தன்மையை அதிகரிக்கும். சக ஊழியர்கள் அல்லது எதிரிகள் உங்கள் அருகில் கூட வர முடியாது. நீங்கள் எடுக்கும் தைரியமான முடிவுகள்லாம் அதிகாரிகளின் பாராட்ட பெருமிதமாக அமையும். நினைத்த இலக்குகளை நீங்கள் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் அடைவீங்க. மேலும் வியாபாரம் மற்றும் சுயதொழில் பற்றி கேட்டிங்க அப்படின்னா வியாபாரிகளுக்கு இது ரொம்பவே உற்சாகமான மாதமாக அமைஞ்சிருக்கு. சப்தமாதிபதி புதன் மே 15க்கு பிறகு 3ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறதால மார்க்கெட்டிங், விற்பனை மற்றும் தகவல் தொடர்பு துறைகளில் உள்ளவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. வியாபார விரிவாக்கத்திற்கு நீங்கள் செய்யும் சிறு பயணங்கள் கூட நல்ல பலனை தரும். மேலும் மே 11 அன்று தன அதிபதி செவ்வாய் 2ஆம் வீட்டில் பலமாக இருக்கிறதால நீங்கள் செய்யும் வியாபார ஒப்பந்தங்கள் பொருளாதார ரீதியாக அதிக லாபகரமானதாக இருக்கும். 4ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்கிறதால ஆட்டோமொபைல்ஸ், இன்டீரியர் டிசைனிங் மற்றும் ரியல் எஸ்டேட் வியாபாரங்கள் அமோகமான லாபத்தை தரப்போகுது. நிதிநிலை மற்றும் பண லாபம் பற்றி கேட்டிங்க அப்படின்னா பொருளாதார ரீதியாக இந்த மாதம் ஒரு மைல்கல்லுன்னு சொல்லலாம். மே 11 அன்று தனம் மற்றும் பாக்கியாதிபதியான செவ்வாய் தனது சொந்த வீட்டுக்கு, அதாவது 2ஆம் வீடு மேஷராசி திரும்புகிறாரு. தனஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற செவ்வாய் அபரிமிதமான தனயோகத்தை தரப்போகிறாரு. வங்கி இருப்பு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. மே 14 வரை 2ஆம் வீட்டில் உச்ச சூரியனின் தாக்கத்தால் உங்கள் சொத்துக்களின் மதிப்பு அதிகரிக்கிறது அல்லது விற்பனை மூலமாக பெரும் லாபம் கிடைக்கும். கடந்த காலத்தில் வராமல் நின்ற பழைய கடன்கள்லாம் வசூலாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் லக்னத்தில் சனி இருக்கிறதால சம்பாதித்த பணத்தை எதிர்காலத்துக்காக நீங்கள் கவனமாக சேமிக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். மேலும் ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு பற்றி கேட்டிங்க அப்படின்னா ஜென்ம ராசியில் 7.5 சனி இருக்கிறதால உடல் வலி, சோம்பல் அல்லது மூட்டு வலிகள் அவ்வப்போது தொந்தரவு செய்யும். இருந்தாலும் மே 11 அன்று செவ்வாய் ஜென்ம ராசியை விட்டு 2ஆம் வீட்டுக்கு போகிறதால மனக்கவலை மற்றும் விபத்து பயம் பெருமளவு குறையும். ஆனால் 2ஆம் வீட்டில் உள்ள செவ்வாய் மற்றும் மே 14 வரை அங்கேயே இருக்கும் சூரியன் உங்களில் உஷ்ணத்தை அதிகரிப்பார். இதனால் கண்ணெரிச்சல், வாய்ப்புண் அல்லது தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் வர வாய்ப்பு இருக்குது. உஷ்ணத்தை உண்டாக்கும் உணவுப் பொருட்களை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. நீர் சத்துள்ள உணவுகளை அதிகம் எடுத்துக்கலாம். மேலும் குடும்பம் மற்றும் தனிப்பட்ட உறவுகள் பற்றி கேட்டிங்க அப்படின்னா குடும்ப வாழ்க்கையில் இந்த மாதம் பொருளாதார ரீதியாக மகிழ்ச்சி இருந்தாலும் கூட உங்கள் பேச்சு விஷயத்தில் ரொம்பவே நீங்கள் கவனமாக இருக்கணும். 2ஆம் வீட்டில், அதாவது வாக்குஸ்தானம் செவ்வாயின் சஞ்சாரத்தால் உங்கள் பேச்சு கத்தி போல கூர்மையாக இருக்கும். நீங்கள் உண்மையே பேசினாலும் அது மற்றவங்களுக்கு அதிகார தோணியாக தெரிந்து வாக்குவாதங்களுக்கு வழிவகுக்கும். குடும்ப உறுப்பினர்களிடம் பேசும்போது கோபத்தை அடக்கணும். நீங்கள்
இருந்தாலும் மே 14 அன்று சுக்கிரன் 4ஆம் வீட்டில் பிரவேசித்து லக்னாதிபதி குருவோடு இணைகிறது ஒரு அற்புதமான மாற்றமாக அமையும். வீட்டில் பண்டிகை சூழல் நிலவும். குடும்பத்தோடு இணைந்து வாகனம் வாங்கிறது அல்லது வீட்டை அழகாக அலங்கரிக்கிறது போன்ற காரியங்களெல்லாம் நீங்கள் செய்ய போகிறீங்க. தாயாரின் உடல்நிலை சீரடையுங்க. மேலும் கல்வி மற்றும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் வித்யாகாரகனான புதன் மே 15 முதல் 3ஆம் வீட்டில் சூரியனோட இணைகிறதால புதாத்திய யோகம். மாணவர்களின் சிந்தனை முறை மிகவே சுறுசுறுப்பாக மாறும். கடந்த மாதத்தில் இருந்த ஏகாக்கிரதை குறைபாடு நீங்கும். லக்னத்தில் சனி இருக்கிறதால கடினமாக படிக்கிறத தவிர வேறு வழியே இல்லை. சோம்பலை விட்டுட்டு திட்டமிட்டு படிக்கிறவங்க போட்டித் தேர்வுகளில் அற்புதமான ரேங்குகளை பெறுவாங்க. மேலும் நீங்கள் எந்த விதமான பரிகாரங்களை மேற்கொள்ளலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 7.5 சனியின் மந்த நிலையை போக்கவும் 2ஆம் வீட்டில் செவ்வாயால் வரும் வாக்கு தோஷங்களை, அதாவது குடும்ப வாக்குவாதங்களை தவிர்க்கவும் இந்த பரிகாரங்களை நீங்கள் மேற்கொள்ளலாம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹனுமன் மற்றும் சிவ ஆராதனை. ஜென்ம ராசியில் உள்ள 7.5 சனி தோஷ நிவர்த்திக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் சிவாலயத்தில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி ஹனுமன் சாலிசா படிக்கலாம். மேலும் 2ஆம் வீட்டில் செவ்வாயால் வாக்குவாதங்கள் வராமல் இருக்கவும் நிதி லாபங்கள் நிலைக்கவும் செவ்வாய்க்கிழமை சுப்பிரமணிய சுவாமியை சிவப்பு மலர்களால் பூஜை செய்யலாம். மேலும் 4ஆம் வீட்டில் உள்ள லக்னாதிபதி குரு உங்களுக்கு பாதுகாப்பு கவசம், அவரது பலத்தை அதிகரிக்க வியாழக்கிழமைகளில் தத்தாத்திரேயரை ஸ்மரித்து மஞ்சள் நிற ஆடைகளை தானம் செய்யலாம். இதனால் குறைபாடுகள் நீங்கி நன்மைகள் நடக்கும். மேலும் இது உங்களுக்கு ரொம்பவே சுபமான மாற்றமாகும். மே 15 அன்று 6ஆம் அதிபதி சூரியன் 3ஆம் வீட்டில் பராக்கிரமஸ்தானம், அதாவது ரிஷபம் பிரவேசிப்பார். 3ஆம் வீட்டில் சூரியனின் சஞ்சாரத்தால் உங்களிடம் அளப்பரிய தைரியமும் தன்னம்பிக்கையும் பிறக்கும். கடந்த காலத்தில் ஏற்பட்ட தடைகளையும் எதிரிகளையும் நீங்கள் எளிதாக வெல்வீங்க. காரிய சித்தியும் உண்டாகும். 2ஆம் வீடான மேஷ ராசியில், அதாவது 2ஆம் வீடு தன வாக்குஸ்தானம், மே 11 அன்று தனம் மற்றும் பாக்கியாதிபதியான செவ்வாய் பிரவேசித்து ஆட்சி பலம் பெறுவார். இதனால் நிதி ஸ்திரத்தன்மை அற்புதமாக இருக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். ஆனால் பேச்சில் கடுமையான கோபமும் பிடிவாதமும் அதிகரித்து குடும்ப உறுப்பினர்களோட வாக்குவாதங்கள் வர வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க. மேலும் இந்த மே மாதத்தில் உங்கள் காதல் வாழ்க்கை ரொம்பவே துடிப்பாக இருக்கும். உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையிலான பரஸ்பர அன்பு அதிகரிக்கும். உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் ஒரு சிறந்த எதிர்காலத்தை அமைத்து தருவதற்கான சில உறுதியான முடிவுகளையும் நீங்கள் எடுக்கக்கூடும். பணியிடத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். இந்த மாதத்தில் ஒரு முக்கியமான அல்லது சிறந்த திட்டத்தை நீங்கள் பெறும் வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. நிதி சார்ந்த விஷயங்களில் இந்த மாதத்தில் நீங்கள் மேற்கொள்ளும் கடின உழைப்பு எதுவாக இருந்தாலும் அதுக்கான நல்ல பலன்களை எதிர்காலத்தில் நிச்சயம் நீங்கள் அறுவடை செய்வீங்க. பயணங்களின் மூலமாக உங்களுக்கு சாதாரண அளவிலான வெற்றிகள் கிடைக்கும். மே மாத இறுதியில் தேவையில்லாத மோதல்கள் அல்லது சச்சரவுகளை நீங்கள் தவிர்க்கிறது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். மேலும் இந்த மே மாதத்தின் முதல் பாதியில் சூரியன் உங்கள் 2ஆம் வீட்டில் நிலைத்திருப்பதால் நிதிநிலை, சுயமதிப்பு மற்றும் நிலைத்தன்மை ஆகியவற்றின் மீது கவனம் உங்களுக்கு குவியும். உங்கள் வருமானம், சேமிப்பு அல்லது உங்கள் முயற்சிகளின் மதிப்பு பற்றி நீங்கள் அதிகமாக சிந்திப்பீங்க. உங்களுக்கு நியாயமான அங்கீகாரம் அல்லது ஊதியம் வழங்கப்படுதா அப்படின்னு கேள்வி எழுப்பும் தருணம் ஏற்படலாம். அதே சமயம் மாதத்தின் தொடக்கத்தில் செவ்வாய் உங்கள் ராசியில் அமைகிறது. இது உங்களுக்கு ஆற்றலை அளித்தாலும் ஒருவித அமைதியின்மையையும் தரும். நீங்கள் உத்வேகத்தோடு உணரலாம். ஆனால் அந்த ஆற்றலை எங்கே செலுத்துறதுங்கிறதுல உங்களுக்கு எப்பவுமே தெளிவு இருக்காது. மே 11ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் மேஷராசிக்குள்ளே சஞ்சரிக்கும் போது உங்கள் கவனம் பணம் மற்றும் நடைமுறை முடிவுகளின் பக்கம் திரும்பும். நிதி விஷயங்களில் நீங்கள் ரொம்பவே நேரடியாக செயல்பட தொடங்குவீங்க. முடிவுகள் விரைவாக எடுப்பீங்க. ஆனால் அதை கவனமாக கையாளணும். நீங்கள் மே 15ஆம் தேதிக்கு பிறகு ஆற்றல் இலகுவாகும். சூரியன் ரிஷபராசிக்குள்ளே பிரவேசிக்கிறதால உங்கள் கவனம் தகவல் தொடர்பு, கற்றல் மற்றும் அன்றாட செயல்பாடுகளின் பக்கம் திரும்பும். உங்களை வெளிப்படுத்துவதிலும் சூழ்நிலை தெளிவுடன் கையாளுவதிலும் நீங்கள் அதிக வசதியாக உணர்வீங்க. மாதத்தின் இறுதியில் உங்கள் சிந்தனை கூர்மையடையும். மேலும் உங்கள் அணுகுமுறை முறைப்படுத்தப்பட்டதாக மாறும். இந்த மாதத்தில் நீங்கள் உணர்விலிருந்து செயலுக்கு மாறுவீங்க. மேலும் இந்த மாதம் எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றியின் விளிம்பில் சென்று முழு வெற்றி அடையாமல் இருந்து வந்த நிலை மாறும். உடல்நிலை சீரான நிலையில் இருக்கும். சிலருக்கு கண் கோளாறுகள் இருந்தால் அது நீங்கும். பேச்சை பாதியாக குறைக்கிறது நல்லதுங்க. நீங்கள் சொல்லாததையெல்லாம் சொன்னதாக சொல்லி வம்பிழுக்கும் மனிதர்கள் உங்களை சூழ்ந்து இருப்பாங்க.
உத்தியோகஸ்தர்களுக்கு வாகனம் இயந்திரங்கள் பயன்படுத்தும் போது கவனம் தேவைங்க. வேலை செய்யும் இடத்துல நல்ல மதிப்பு கிடைக்கும். உங்களுக்கு பணியிட மாறுதல், பணி உயர்வு கிடைக்கும். பணம், நகை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனம் தேவை உங்களுக்கு. தொழில் செய்கிறவங்க யாருக்கும் கடன் கொடுக்கும் முன்னெச்சரிக்கை தேவை. நன்கு விசாரித்து எதையும் செய்யுங்க. எங்கே பயணம் செஞ்சாலும் பயணத்துக்கு முன் மிகுந்த முன்னேற்பாட்டோடு நீங்கள் பயணம் செய்கிறது நல்லது. குடும்பத்தில் பேசுகிறதுக்கு முன்னாடி நல்லா யோசித்து பேசுங்க. பண விஷயங்களில் ரொம்ப கராராக இருங்க. தேவையற்ற வீண் ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கோங்க. தைரியம் உங்களுக்கு பிரகாசிக்கும் காலங்க இது. ஆனால் அசட்டு தைரியம் வேண்டாம். தாயார், தாய் வழி உறவினர்களோட உறவுகள்லாம் மேலோங்கும். வீடு, மனை, வாகனம், ஆபரணங்கள் யோகம் கூடி வரும் காலம் இது. கலைத்துறையினர் கொஞ்சம் எச்சரிக்கையோடு செயல்படுறது உங்களுக்கு எதிர்காலத்தில் ஏற்பட இருக்கும் பிரச்சனைகளை தவிர்க்க வழிவகை செய்யும். அரசியல்வாதிகள் கவனத்தோடு செயல்பட்டால் மேலிடத்தின் நல்ல மதிப்பை பெறுவீங்க. உங்களிடம் உதவி கேட்டு வரவங்களை உதாசீனப்படுத்தாதீங்க. பெண்களுக்கு பிள்ளைகள் படிப்பில் கவனம் தேவை. பிள்ளைகளோட தேவையில்லாத வீண் வாதங்களில் ஈடுபடாதீங்க. உடல்நிலையில் சீரான நிலை இருந்தாலும் கவனம் தேவை. கணவன் மனைவி உறவில் மிகுந்த எச்சரிக்கை தேவை. மாணவ மாணவிகள் படிப்பில் சாதனைகள் புரியலாம். ஆனால் சோம்பல் கூடவே கூடாதுங்க. எதிர்காலத்துக்கு தேவையான முதலீடுகளை வீட்டில் உள்ளவங்களிடம் ஆலோசித்து செய்யணும் நீங்கள். மேலும் புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதக்காரர்களுக்கு இந்த மாதம் வீண் விவாதங்களை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. சுபகாரியங்கள் நடத்துறது பற்றிய பேச்சுவார்த்தைகள்லாம் வெற்றி அளிக்கும் விதமாக அமையும். சிக்கன நடவடிக்கை மேற்கொள்வீங்க. மேலும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்கள் தொழிலில் உங்களுக்கு என தனி முத்திரையை நீங்கள் பதிப்பீங்க. சிலருக்கு வாக்கு கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுங்க. மிக அருமையாக உடல்நிலையில் முன்னேற்றம் இருக்கும். மேலும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் பெரியோர்களின் ஆசி உண்டாகுங்க. ஆடை அணிகலன் புதிதாக வாங்குவீங்க. சிலரின் பொறாமைக்கு ஆளாவீங்க. உன்னத நிலைக்கு செல்ல வேண்டிய மனம் ஏங்கும். மேலும் பரிகாரமாக நீங்கள் சிவனை வியாழக்கிழமைகளில் வணங்கி வருவது மன அமைதியை தரும். கடன் தொல்லை குறைய உதவும். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் திங்கள், புதன். அதிர்ஷ்ட தினங்கள் மே 17, 18. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும்னு நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.